ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் சில முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இந்த பல முக்கியமான சம்பவங்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கிறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா, இப்போ இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பள்ளிக்கூட குழந்தைகள் மதிய உணவு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்த காரணத்தினால மயக்கமுற்றார்கள். அதே மாதிரி இன்னொரு மோசமான சம்பவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கற்பழிப்புகள் பல ஊர்களில் நடந்தது. உடனே என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த இடத்துல பெட்ரோல் பிரச்சனை அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரைசிஸை ஏற்படுத்தி மக்களெல்லாம் அதை பற்றி பேச போயிட்டாங்க. இதை பற்றி அவனும் கண்டுக்கல. இந்த மாதிரி திசை திருப்புவதையே தொழிலாக கொண்டு அதுவும் அந்த இப்போ பாருங்க, இப்போ ஒரு நாள் 2 நாள் இந்த வண்டியெல்லாம் கொண்டு வந்து இந்த பெட்ரோல் பங்கில் அவன் விட்டுத்துக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டான். இப்போ மக்கள் கஷ்டப்படணும். எதுக்காக கஷ்டப்படணும்? நாம் பண்ண திருட்டுத்தனம் வெளியில் தெரியாமல் இருப்பதற்கு மக்களை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு அரசு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சித்திரவதை செய்யக்கூடிய அரசு, மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனையை இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து மறைக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சமீபத்தில் ஒரு மதமாற்ற சதி நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மாயவரம் மாவட்டத்தில் நடந்தது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம், நம்ம தமிழில் சொல்ல போனோம்னா அங்கே நடந்தது. அதை வந்து தட்டி கேட்டு அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டார். சோசியல் மீடியாவில் போட்டவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவரை காலையிலேயே வீட்டில் போய் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு என்ன செக்ஷன் போட போகிறோங்கிறத கூட சொல்லலை. பல காவல் நிலையத்தில் பல காவலர்கள், அதாவது பெரிய ஆஃபீஷியல்ஸ் அந்த நேரத்தில் ஸ்டேஷனில் இருந்ததில்ல, வெவ்வேறு டியூட்டிக்கு வெளியில் போயிட்டாங்க. கேட்டாச்சுன்னா, ஐயா புரிஞ்சுங்க, இது மேலிட உத்தரவு அப்படின்னு இவர்கள் செய்யக்கூடிய அரெஸ்ட் பண்ணின்னு ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கணும்ல, அதை கூட சொல்வதற்கு பயந்து பல மணி நேரம் தாமதித்தார்கள். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் இது வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ரீ டிவி மாதிரி பல மீடியாக்களில் நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ண உடனே என்னாச்சுன்னா, உடனே அந்த பையனை நேராக மஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போனாங்க. அங்கே போயிட்டு இவர் இதையெல்லாம் பரப்புகிறார் அப்படின்னு இவருக்கு மேலே குற்றச்சாட்டை சொன்னார்கள். நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏண்டா ஒருத்தன் மதம் மாத்திரத்துக்கு போனதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பரப்புவது தப்பு, அப்போ மதமாற்றம் பண்ணுறது சரியா தப்பு? அதை சொல். இது எப்படி இருக்குன்னா, அண்ணன் அடித்தது தப்பு இல்லை, அண்ணி பார்த்தது தான் தப்பு. இப்படி ஒரு மட்டமான ஒரு காவல்துறை. இப்போ இந்த விஷயம் ஃப்ளேர் அப் ஆன உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா, என்ஐஏ இப்போ களத்தில் இறங்கி இருக்கிறது. எதற்கு என்ஐஏ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ மாயவரம் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் இப்போ வந்து மதமாற்றம் என்பது அதிக அளவில் பல மதக்குழுக்கள் செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் விசாரணை வளையத்துக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன நம்ம கடைசியாக பார்த்த செய்தியில், அல் ஃபாசித் அப்படிங்கக்கூடியவனை வந்து இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுகிறாரா என்பதையெல்லாம் வந்து இப்போ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்திருக்கு. யார் இந்த அல்ஃபாசித் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்ப்பதற்காக இவன் பல காலமாக இவன் வந்து சோசியல் மீடியாவில் வேலை பார்த்தான் என்பதற்காக இவன் கைது செய்யப்பட்டவன். இவன் என்ன தொழிலில் இருக்கான் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மெட்ராஸில் இவன் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்திருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவன் மாயவரத்துக்கு பக்கத்தில் உள்ளவன், மெட்ராஸில் ஆம்புலன்ஸ் டிரைவர், ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்த்தான். இதை ஞாபகம் வச்சுங்க. வேற சில விஷயங்களை போயிட்டு நம்ம திருப்பி அதை கோத்து பிடிக்க வேண்டி இருக்கும். இப்போ இது என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இதே பகுதியில் தான் ஒரு கும்பல் மதமாற்றம் போச்சு. அந்த மதமாற்றம் போன கும்பலை தடுத்தார் ராமலிங்கம் என்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அதற்காக அவர் வெட்டிக்கு படுகொலை செய்யப்பட்டார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு மதமாற்ற கும்பல் என் ஊரில் வந்து மதமாத்திரைன்னு கேட்டதற்காக அவர் வெட்டி கொல்லப்பட்டார். சரி, அப்போ அவரை வெட்டி கொன்ன குரூப் யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கக்கூடிய அமைப்பை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த அமைப்புக்குள்ள அரசியல் கட்சி, அதாவது பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் அப்படின்னு சொன்னால் எதுன்னு பார்த்தாச்சுன்னா, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய எஸ்டிபிஐ அமைப்பு. அப்போ எஸ்டிபிஐ அமைப்போட சேர்ந்து எலெக்ஷன்ல களம் காணுவதற்காக திமுக பேச்சுவார்த்தை நடத்திய செய்தியை கூட நம்ம இடையில பார்த்தோம். அப்ப திமுக அரசு ஏற்கனவே ராமலிங்கத்தை கொன்ன பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் பொலிட்டிக்கல் ஆமோட இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.
இந்த சூழல் அதுவும் நடந்தது இதே பகுதியில், இதே டெல்டா பகுதியில். இன்னைக்கு காலையில் இந்த மதமாற்றத்தை வெளியில கொண்டு வந்தார் என்பவருக்கு மீது வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம் மதம் மாற்றத்தை தடுத்தவர் ராமலிங்கத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களை ஆதரிப்பதற்காக இந்த பயங்கரவாதியை வெளியே அடையாளம் காட்டியவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. அப்ப இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்போட நம்ம எதை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும்? இது அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, திரு ராமலிங்கம் அவர்களை கொலை செய்ததுல சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துத்தேவன்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிவகம். இந்த அறிவகம்ங்கக்கூடிய இந்த முத்துத்தேவன்பட்டியில் இருக்கக்கூடிய கட்டடமும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது தடை வந்த உடனே சீல் வைக்கப்பட்டது. இதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த முத்துத்தேவன்பட்டி அறிவகம் என்னெல்லாம் செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த முத்துத்தேவன்பட்டி அறிவகத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் லெட்டர் எழுதுறார். நாங்க தாவா அப்படிங்கக்கூடியதுக்காக பல வேற்று மதத்தினரை நீங்க கொண்டு வந்தீங்க அந்த தாவா நடத்துவதற்காக. தாவா அப்படின்னா என்ன? துலுக்கம் இல்லாதவனை மதம் மாற்றுவதற்கு. அதை மதம் மாற்றம்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க. அவங்க பரப்புவதற்காக, அல்லாவின் புகழை பரப்புவதற்காக உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? மதம் மாற்றக்கூடியது. இந்த முத்துத்தேவன்பட்டியில் இருக்கக்கூடிய அறிவகம் ஒரு பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்டவுடன் சீல் வைக்கப்பட்ட இந்த அமைப்பு. இந்த அமைப்பின் பிரின்சிபல் எந்தெந்த ஊர்ல எனக்கு மதம் மாத்துறதுக்கு நீங்க ஆள் அனுப்பிச்சதுக்கு நன்றி அப்படின்னு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டருக்குள்ள காப்பி நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட ராமலிங்கம் அவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இந்த மதமாற்றத்தை தடுப்பதை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்டா நீ பண்றேன்னு கேள்வி கேட்டதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். அப்ப இந்த தாவாவில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் பயங்கரவாத கொலைகளிலும் ஈடுபடுகிறார்கள். இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு எங்க இருந்து இது லீடு பண்ணுது? இது நேரம் முத்துத்தேவன்பட்டிங்கிற அறிவகத்துக்கு லீடு பண்ணுது. அப்ப இந்த முத்துத்தேவன்பட்டி அறிவகம் கூடியது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டவுடன் இது சீல் வைக்கப்பட்டது. இதன் பொலிட்டிக்கல் ஆம் எஸ்டிபிஐ. இந்த எஸ்டிபிஐயுடன் இன்று கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பெரியகுளம். பெரியகுளம்ங்கக்கூடியது நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கு. அந்த தேனி மாவட்ட பெரியகுளத்துல உஸ்தாது பீர் முகமதுன்னு ஒரு மதரசா வாத்தியம். அவன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டான். என்ன வீடியோ வெளியிட்டான்னா, ஹதீஸ்ல சொல்லி இருக்கு, இந்தியாவை எவன் வெற்றி கொள்கிறானோ அவன் நரக தீயிலிருந்து காக்கப்படுவான். அதனால இந்தியாவை நம்ம மொத்தமா சோழிய முடிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்திய சட்டத்தை தூக்கி எறிந்து இங்க ஷரியத்து சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவோம், இப்படி இந்தியாவை படையெடுத்து வெற்றி பெறுவோம், இதுதான் நமது லட்சியம்னு ஒரு பய பேசினான். இப்படி இந்த பேசினாங்கன்னு சொல்லி நம்ம இதை வெளிக்கொண்டு வந்ததுக்கு நம்ம மேலேயும் இந்த அரசாங்கம் வழக்கு பதிந்தது. இது காலங்காலமாக இன்னைக்கு என்ன நடந்ததோ இன்னைக்கு அதே விஷயம் அன்னைக்கு நமக்கு நடந்தது. இந்த பேசின இந்த உஸ்தாது பீர் முகமது இவன் பேசினதுக்கு இவனை பல அமைப்புகள் பேசுறதுக்கு பல இடங்களுக்கு கூட்டு போறாங்க. அந்த கூட்டிட்டு போனவர்கள் தமிழகம் முழுவதும் இதே தாவா யாத்திரையை நடத்தினார்கள். அப்படின்னு சொன்னா நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இந்த மதமாற்றம் என்பது மதம் மாற்றத்தோடு மட்டும் இல்லை, இதோடு பயங்கரவாதமும் பின்னி பிணைந்திருக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட வரலாற்றுல 1990களுக்கு இறுதியில் இந்த அறிவகம் தொடங்கிய இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, போலோ சங்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிந்து, அவனை அத்திக்குர் ரகுமானாக அவனை மதம் மாற்றி அவனை பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்தினார்கள். சங்கீதாங்கக்கூடிய ஒரு பெண்ணை மதம் மாற்றம் செய்து ஆயுஷா என்ற பெயரில் அவளை பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்தினார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய பல செய்திகள் நாடு முழுக்க புதியதாக இந்துக்களை மதம் மாற்றியவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்துகிறது. இது ஒரு ட்ரெண்ட். இப்போ கிடையாது, சந்தோஷ்னு ஒரு பையன், திருநெல்வேலிக்கார பையன், அந்த பையனை மதம் மாற்றி அவனை இங்கிருந்து ஒரிசால கொண்டு போய் ஒரிசால பூரி யாத்திரை நேரத்தில் வரக்கூடிய ரயில்களில் எல்லாம் தீ வைத்தார்கள். இந்த மாதிரி என்னால் வரிசையா அடுக்கிக்கிட்டே போக முடியும், எப்படியெல்லாம் இந்துக்களை மாற்றி பயங்கரவாதிகளாக இவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள்னு. இப்போ
இன்னைக்கு என்ஐஏ வந்து இப்போ மாயவரத்தில் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை வரும்போது உண்மைக்குமே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு ஹிந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக ஜிகாதி ஆவணப்படம் வெளியிடும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்பதை அன்று நாம் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம். ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்த ஜெயலலிதாவோ, அதுக்கப்புறம் வந்த ஜீரோ பன்னீர்செல்வமோ, அதுக்கப்புறம் வந்த எடப்பாடி பழனிசாமியோ, அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மூனா கானா சானா ஸ்டாலினோ, இவங்க யாருமே அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த மதமாற்றத்தை வெளிக்கொண்டு வந்த ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டார். அதை மாதிரி இன்னைக்கு வந்து நாச்சியார் கோவில் பகுதியில் ஒரு ஹிந்து இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவரது பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ராமலிங்கத்துக்கு நடந்த விஷயம் அவருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவும் அதே டெல்டா ஏரியால தான் நடந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் இவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி இவங்க செய்த வேலைகள் இதையெல்லாம் ஒத்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் இன்று தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. என்னையே இன்னைக்கு அந்த விசாரணையில் ஈடுபட்டு இருப்பது என்பது ஒரு விதத்தில் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த நண்பருக்கு இது ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதனால சாதாரணமாக பல வழக்குகளில் என்னையே வந்து அப்படி மேலோட்டமாக ஒரு விசாரணையை பண்ணிட்டு போகுது. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் இருந்து விடக்கூடாது. ஏன்னா இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் அரசாகத்தான் இருக்கிறதே தவிர பயங்கரவாதிகளிடமிருந்து இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக இல்லை என்பது உறுதியான விஷயம். இன்னைக்கு இந்த என்ஐஏ ரைடுங்கக்கூடியது ஏதோ ஒரு லோக்கலைஸ்டு விஷயம் இல்லை. இது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடியூல். இன்னைக்கு அட்லீஸ்ட் மாயவரத்திலேயாவது இவங்க இந்த வேலையை செய்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. தமிழகம் முழுவதும் இந்த தாவா எங்கக்கூடிய பெயர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே விசாரணை வளையத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். இது வந்து சாதாரண மதமாற்றம் அல்ல, மதம் மாற்றத்தோடு சேர்ந்து ரேடிக்கலைசேஷன். இந்த ரேடிக்கலைசேஷனோட அடுத்த ஸ்டெப்புங்கக்கூடியது டெரரிசம். அதனால இந்த கண்ணோட்டத்தில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.